வீக்கெண்ட் நியூஸ் ரிப்போர்ட்டிங் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஸ்ரீலங்கால அதுவும் யாழ்ப்பாண பகுதியில மக்கள் அனைவரையுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கு. எல்லாருமே அதிகமா அறிஞ்சிருப்பீங்கள். 23 வயதான ஒரு இளைஞருடைய மரணம். அந்த மரணம் இலங்கையை அதுவும் யாழ்ப்பாண பகுதியை மிகவுமே ஒரு அதிர்ச்சிக்கும் மக்களை சோகத்தில் மூழ்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைந்துள்ளது. அந்த 23 வயதான அந்த இளைஞனுக்கு என்ன நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன என்று தொடர்பான விஷயங்கள் தான் இன்றைய காணொலியில பேச போகிறோம். அதாவது இந்த சம்பவம் பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தான் இடம்பெற்றது. 2-3 தினங்கள் ஆகின்றது. இன்றைய தினம் அது பற்றிய முழுமையான காணொலியை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தென்மராட்சி இந்த தரணியில இருக்கக்கூடிய சுட்டிபுரம் கோயில், அந்த கோயில் கேணியில இருக்கக்கூடிய அந்த கோயில் கேணியில இருந்து கடந்த 17ஆம் தேதி ஒரு இளைஞனுடைய சடலமானது எடுக்கப்பட்டிருந்தது. இந்த சடலமாக மீட்கப்பட்டுள்ள இந்த இளைஞனுடைய பெயர் சிலுஷன். இவரும் அதே வரணி பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர். ஆரம்பத்தில் இது தொடர்பில் என்ன மாதிரி செய்தி வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த தாமரை குளத்துல இவர் தாமரை பூ பறிக்க போன நேரத்துல அதுல தவறி விழுந்துதான் உயிரிழந்தார் என்ற மாதிரியான செய்திகள் தான் பரப்பப்பட்டு கொண்டிருந்தது. ஆனாலுமே இது ஒரு சந்தேகத்தின் பேர்ல இந்த விஷயம் பரப்பப்பட்டிருந்தது. இவர் இவ்வாறாக உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் பேர்ல இந்த விஷயம் பரப்பப்பட்டு கொண்டிருந்தது. 17ஆம் தேதி அந்த இளைஞனுடைய உடலும் அந்த குளத்திலிருந்து மீட்கப்படுகின்றது. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா 17ஆம் தேதிக்கு அடுத்த நாள் அவருடைய காதலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளம் யுவதி அவருடைய வீட்டிலே தவறான ஒரு முடிவை எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்துள்ளார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய காதலன் இருந்த சோகம் தாங்க முடியாமல் தன்னுடைய உயிரையும் அவர் மாய்த்து கொண்டுள்ளார். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காலத்துல நிறைய பேர் காதலிச்ச ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏமாத்திட்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள். நாங்க தினம் பார்த்து கொண்டிருக்க நியூஸ்கள்ல கொண்டிருக்கு. ஆனா இந்த காலத்துல இவ்வாறு ஒரு பெண்ணா தன் காதலித்த இளைஞன் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு அடுத்த நாள் அவரும் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என்று இது தொடர்பான பல விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், பரவலாகி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா சில சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அம்பிகாவதி, அமராவதி அந்த லிஸ்ட்ல இவ்வாறான ஒரு தெய்வீக காதல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதா என்ற மாதிரியான நிறைய பதிவுகளை தற்போது சமூக ஊடகவாசிகள் பரவி கொண்டிருக்கிறார்கள், வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில அவர் தவறுதலாக தாமரை குளத்துல விழுந்தார் என்ற மாதிரியான ஒரு தகவல் மட்டும்தான் எல்லாருக்குமே கிடைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா இது தொடர்புல வேற விஷயங்களும் உள்ளடங்கி இருக்கு என்ற மாதிரியான வெவ்வேறான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. சோ இந்த அடிப்படையில தான் நாங்க பார்க்க போறோம். அந்த வகையில ஏன் அந்த இளைஞர் அந்த தாமரை குளத்துக்கு தாமரை பூ பதிக்க சென்றிருந்தார், மற்றது உடற்கூற்று ஆய்வில மருத்துவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வெளியிட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்ன, இது தொடர்பாக பல காணொலிகள் சமூக ஊடகங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சோ இது தொடர்பாக நாங்க பார்க்க போறோம். இந்த இழந்த இளைஞருடைய தாயார் சமூக ஊடகங்களுக்கு நிறைய விஷயங்களை கூறியிருந்தார். அந்த வகையில முதல்ல அவர் கூறினது என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த குளத்துல தாமரை பூவே கிடையாதாம். அப்படி இருக்கும்போது தாமரை பூவே இல்லாத குளத்துல ஏன் அந்த இளைஞர் தாமரை பூ பறிக்க சென்றார் என்றது எல்லார் மனதிலையும் விடக்கூடிய ஒரு கேள்வி. தொடர்பில் அவருடைய தாயாரும் நிறைய விஷயங்களை சமூக ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். அந்த காணொலியில அவ என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த குளத்துல தாமரை பூவே இல்ல. அப்ப அந்த தாமரை பூவை பறிச்சு கொண்டு அவர் எந்த கோயிலுக்கு போற, சரி அந்த குளத்துல தாமரை பூ இருக்குன்னு சொல்லி யாரும் நிரூபிச்சீங்கன்னு சொன்னா நான் இப்பவே இந்த கேஸ வாபஸ் பண்றேன், இந்த கேஸ்ல இருந்து விலகுறன்ற மாதிரி அவருடைய தாயார் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா இவற்று இறப்புக்கு பின்னால பெரிய ஒரு சதியும் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 2 மணி அப்படியே அவர் குளிச்சுட்டு 2:30 அப்படியே தன்னுடைய மதிய உணவை உட்கொண்டுட்டு இருந்திருக்க. அப்போதான் அவருக்கு கோல் வந்திருக்கு. அவருடைய 2 நண்பர்கள், சிலுக்ஷனுடைய 2 நண்பர்கள் கோல் எடுத்து சொல்லியிருக்கிறேன், இப்படி இருந்த சுட்டிப்புற கோயிலுக்கு என்கிட்ட வாண்ட மாதிரி கழிச்சிருக்கீங்க. சோ இவரும் போயிருக்க. சோ அவங்க கூப்பிட்டதுக்காக தான் இந்த சிலுக்ஷனம் அங்க போயிருக்கு. பின்னதான் அவற்றை வெற்றுடல் எடுத்துக்கொண்டு போய் மந்திக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இப்ப கூட குடும்பத்தார்களுக்கு எந்த ஒரு தகவலுமே வழங்கப்பட்டிருக்கவில்லையா. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வைத்தியசாலையில இவருடைய உடலை ஒப்படைச்சவங்க தங்களுடைய பேரை கூட சொந்த பேரை சொல்லலையா, பொய்யான பேரை தானே அவங்க பதிவு செய்ய கொடுத்திருக்கீங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இறந்த இளைஞனுடைய போன்ல இருக்கக்கூடிய கால் ஹிஸ்டரியா இருக்கட்டும், மெசேஜ் ஹிஸ்டரியா இருக்கட்டும் எல்லாமே அழிக்கப்பட்டிருந்ததா. அப்ப இது வேணுமென்றே திட்டமிட்டு செய்த செயல் என்ற மாதிரி அவருடைய உறவினர்களும் குடும்பத்தாரும் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் சொல்லி இருந்தாங்கன்னா இவர் ஒரு போதைப் பொருள் பாவனை கொண்டவர், போதைப் பொருள் உட்கொள்றாருன்னு சொல்லி இருந்தாங்கன்னா தன்னுடைய மகன் அந்த மாதிரி ஒரு நபர் இல்லைன்னு சொல்லி அந்த தாயார் குறிப்பிட்டிருந்தவா. அதோட மருத்துவ அந்த உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, இவர் மதிய உணவுக்கு பிறகு தண்ணி கூட குடிக்கவில்லையா அப்படின்னு சொன்னா இவருடைய மரணம் எப்படி நடந்தது. அப்ப அவர் தாய் என்ன சொல்றான்னு சொன்னா, தன்னுடைய மகன் அவ்வளவு ஒரு உயரமான ஆளா தான் இருந்திருக்கிறார். அப்ப அந்த குளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய தொடைப்பகுதிக்கு கீழே தான் அந்த தண்ணியே இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்துல
இவராக தன்னுடைய மகன் வந்து அது கூட மூலிகை இருக்கும் வந்து அவர் தாயார் கேட்டிருக்க. உண்மையிலே வந்து அப்படியான விஷயம் தண்ணி வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குமென்னு சொன்னா அதுல வந்து எப்படி ஒரு நபரால வந்து உயரமா இருக்க நபரால மூழ்க முடியும்? யாரா இருந்தாலுமே அது சின்ன தொட்டி மாதிரி தான் இருக்கும். குளமா இருந்தாலுமே அது வந்து அவ்வளவு ஆழ்பமாக வந்து இருக்காத பட்சத்துல அதுல வந்து எப்படி மூழ்கி இறந்திருக்க முடியும் என்றது வந்து எல்லாராலும் வந்து தற்போது எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. தாயின் இந்த காணொலிக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நேற்றைய தினம் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா இவர்களுடைய குடும்பத்தார் சுற்றுச்சூழல்ல இருக்கிறார்கள் உறவினர்கள் எல்லாருமே ஒரு வாகனத்துல போயிட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து சென்றிருக்கணும். அதோட வந்து அங்க போனது மட்டுமில்லாம 2 நபரை வந்து இறக்கியும் பார்த்திருக்கணும். இந்த இதுக்குள்ள வந்து ஒரு மூழ்கடிக்க முடியுமான்றதுக்காக வந்து ஒரு பரிசோதனை செய்யற நிமித்தமா இப்படி நடந்திருக்குமான்றதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக வந்து 2 பேரும் இறக்கியும் பார்த்திருக்கணும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இறங்கியவர்களை கூட அந்த தண்ணியில மூழ்கடிக்க இல்லாம இருந்ததாம். சொன்னா அப்படியான நிலையில அந்த தண்ணி இருந்ததாம். சோ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த தண்ணிக்குள்ள என்னுடைய மகன் வந்து விழுந்து மூழ்கி இருக்க முடியும் என்றது வந்து அவருடைய கேள்வி. இந்த சம்பவம் வந்து முற்றுமுழுதாக சதி செய்யப்பட்ட ஒரு சம்பவம் என்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வைத்தியர்களுடைய அறிக்கையில வந்து என்ன சொல்லிக்கணும்னு சொன்னா இவர்களுடைய தோள்பட்டையில வந்து அமுக்கித்தான் தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிருக்காங்க என்ற மாதிரி வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. சோ இது தொடர்பில் தான் அவர்கள் வந்து காணொலிகளை வந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கார்கள். விரைந்து போலீசார் வந்து தங்களுடைய மகனுக்கு நீதியை வேண்டி தர வேண்டும் என்றதுக்காக வந்து காணொலிகளை வந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கார்கள். பாத்தீங்கன்னு சொன்னா வீதி விபத்தாக இருக்கட்டும் இப்படியான தற்கொலைகளாக இருக்கட்டும் கொஞ்ச காலமாக வந்து குறைஞ்சு கொண்டு வந்தது. போன வருஷம் முதல் வருஷம் டிக்டாக் பேஸ்புக்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே சின்ன வயசு இளம் பிள்ளைகள் வந்து தற்கொலை செய்யறது வந்து வந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தை கிரங்கடிக்கக்கூடிய வகையில வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அதோடு அந்த இளைஞன் மட்டும் இல்லாமல் அந்த இளைஞனை காதலிச்ச யுவதியும் அதற்கு அடுத்த நாள் தன் உயிரை வந்து மாய்த்து கொண்டுள்ளார். சோ இப்படியான அவலச்சாவுகள் யாழ்ப்பாணத்துல வந்து தற்போது வந்து அதிகரிச்சு கொண்டுதான் இருக்குன்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கு. இதுக்கு பின்னணியில வந்து என்ன இருக்கு, எதுக்காக வந்து இந்த இறப்புகள் வந்து இடம்பெறுது, சதியா இல்லாட்டி வந்து இயற்கையா நடந்ததா என்றது வந்து எல்லாராலையுமே யூகிக்க முடியாதுன்றதான் இருக்கு. சோ போலீசார் வந்து விரைந்து இதற்கான நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்க வேண்டும் என்றதுக்காக தான் அந்த குடும்பத்தினர் வந்து தற்போது வந்து கதறி கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொலிகள் வந்து சமூக ஊடகத்தில் தற்போது வைரல் ஆகி கொண்டிருக்கின்றது. சோ இவ்வாறான விஷயம் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து தற்போது இடம்பெற்றிருக்கின்றது. இதை அடுத்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வெப்பநிலை வந்து அதிக உச்சத்தை தொட்டிருக்கின்றது. சோ மக்கள் அனைவருமே பாதுகாப்பாக இழந்து கொள்ளுங்கள். சோ இன்றைய காணொலியில யாழ்ப்பாணத்துல இடம்பெற்ற முக்கியமான ஒரு சம்பவம் பற்றி பார்த்திருக்கின்றோம். சோ இதே மாதிரியான காணொலிகளை வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம பிகே நியூஸ் ரிப்போர்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னொரு நியூஸோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இந்த விடைபெற நான் உங்கள் பானு.